எப்பொழுதாவது உண்டா? போயஸ் தோட்டத்து வாசலிலே வந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். 4 சீட்டு 5 சீட்டுக்கு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் எனது தாய் இருந்த பொழுது. இன்னைக்கு நிலைமையே மாறி டெல்லியில் போய் பிச்சை எடுக்கின்ற ஒரு அவலமான நிலையை பழனிசாமி உருவாக்கி விட்டார். அந்த மாதிரி ஒரு துரோகியை உலக அரசியலில் பார்க்க முடியாது. ஒரு பச்சை துரோகி என்பதிலே மாற்று கருத்து. அரசியலிலிருந்து அகற்றி தூக்கி எறியப்பட வேண்டிய நபர் அவர். நீ ஆசையாக இருந்தால் நீ எங்கேயாவது போய்க்கோ. பொண்ணை பார்த்து பைத்தியக்காரி கூட உன் பின்னாடி வரமாட்டான். சொறி பிடிச்சவளும் பைத்தியக்காரியும் வரமாட்டான். இவனுக்கு வந்து நயன்தாரா ஆசை வந்துருச்சு. மானங்கட்ட பசங்க இதான் இவெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு நயன்தாரா கூட இவளை கூட்டுவா அவளை கூட்டுவான்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் அரசியல். அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள். அவர்களுடைய எண்ணமும் கொள்கையும் என்னவாக இருக்குன்னா, யாரும் உள்ளே வரக்கூடாது, அவங்கள விட்டு யாரும் உள்ளேயும் வரமாட்டேங்கிறாங்க, கூட்டணியும் வரமாட்டேன்ட்டு வேறு தலைவர்களையும் கொண்டு வராமல் அவர்களே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். நல்ல ஓட்டை பிரிச்சுடுவார் விஜய், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் பிரித்து நீட்டாக கொடுத்துட்டு வெளியில் போயிடுவார். பாலை கொண்டு வந்து நீட்டாக திரு ஸ்டாலின் முதல்வர் கையில் கொடுத்துருவார். அவர் நேராக கோல் அடிச்சுட்டு வெளியிற போக்காத நடக்கும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பின்னால் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வேறு அலுவல்கள் காரணமாக வந்த நான் உங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களை அறிவாலயத்திலே சந்தித்து நான் எனது கட்சியினுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்தேன். எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, நோக்கம் எல்லாமே மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பது ஆரம்பத்திலிருந்து, எனது பேச்சிலிருந்து, எனது அரசியல் பயணத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த மதவாத சக்திகள் கொஞ்சம் அப்படி வளர்ந்தது. பர்டிகுலராக நான் பிஜேபி தான் சொல்கிறேன். திரு அண்ணாமலை என்கின்ற அன்பு நண்பரால் பிஜேபி கொஞ்சம் அப்படி மேலே வந்தது. எடப்பாடியை தற்கொலைன்னு சேலஞ்ச் பண்ணார். 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க, கட்சி அவ்வளோதானுச்சு. அது பிஜேபி கெட்ட நேரம் அவரை காலி பண்ணிட்டாங்க. அவர் அந்த பதவியில் வைக்கல, விடலை. ஸோ அது எப்படியாவது உள்ளே வர துடிக்கிறது. பாரதிய ஜனதா கணக்கின்படி அதிமுகவை அழிக்க வேண்டும். 4ஆக பிரிக்கணும், 5ஆக பிரிக்கணும், 6ஆக பிரிக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் சேர விடக்கூடாது. அப்படிங்கிறது அவர்கள் எடுத்த முயற்சியில் மாபெரும் வெற்றியை பெற்று விட்டார்கள் என்று தான் நான் சொல்வேன். எதை இலக்காக நினைத்தார்களோ, ஒரு ஸ்டேட்டில் எந்த கட்சியெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க எய்ம் பண்ணது. தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவராக கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மான் வழிவந்த இந்த இயக்கத்தை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஓரளவுக்கு அதில் எடப்பாடி பழனிசாமியை வச்சு அதை சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அடிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இங்கே மதசார்பற்ற ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவாரர், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் யாரும் வரக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில், ஒரே நோக்கத்தில் நான் அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து நான் எனது நிர்வாகிகளுடன் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். இதுதான் நடந்துச்சு. இதை கேட்குறதுனா கேளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதாக முடிவு செய்துவிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் போய் பழனிசாமியை பற்றி பேசுகிறத விட கூட இருந்து எனக்கு தான் தெரியும் பழனிசாமி யார் என்னான்னு சொல்லி. ஆகவே கொஞ்சம் எஞ்சிய மிஞ்சிய ஓட்டுகளை எல்லாம் இல்லாமல் பண்ணிவிட முடியும். 20% இருக்குதுன்னு அவரே சொல்லிக்கிறார். ரொம்ப கேவலம். அதுதான். நான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ஆட்சிக்கு வருவேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. அதான் சொல்லணும். அது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு கூட்டணியை அமைக்கிறது, கூட்டணியை அறிவிக்கிறது. இன்னும் போய்கிட்டு இருக்கு சில கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள். ஆனால் பழனிசாமிக்கு யார் அறிவிக்கணும்? டெல்லியிலிருந்து அறிவிக்கணும். முதல்ல சொன்ன 70 இடங்களை 75 இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் முடிவாகலை. டெல்லியில் போய் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய் அலைகிறார் ரோடா. என்னங்க பண்ணிட்டோம் சொல்லுங்கள், எவ்வளோ சீட்டுன்னு ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. எப்பொழுதாவது உண்டா? போயஸ் தோட்டத்து வாசலிலே வந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். 4 சீட்டு 5 சீட்டுக்கு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் தாய் இருந்த பொழுது. இன்றைக்கி நிலைமையே மாறி டெல்லியில் போய் பிச்சை எடுக்கின்ற ஒரு அவலமான நிலையை பழனிசாமி உருவாக்கி விட்டார். ஆனால் இந்த கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக தானே. திமுக தேசிய கட்சியான காங்கிரஸினுடைய எவ்வளோ கொடுக்கணும் சீட்டு போகணுன்றதை அவர் தானே முடிவெடுக்கிறார். திமுக தானே முடிவெடுக்குது. அதெல்லாம் போயிடுச்சுங்க. அதிமுக கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டார் இவர். ஆகவே அவர்கள் சொல்ல வேண்டும், இவ்வளோ சீட்டு இப்படி அனௌன்ஸ் பண்ண பழனிசாமி, நீ வந்து இதுவரை இந்த நிமிடம் வரை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியோ அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் அமித்ஷா போன்றவர்களோ பழனிசாமி முதல்வர்னு சொல்லியிருக்காங்களா? இந்த கூட்டணியுடைய முதல்வர் பழனிசாமின்னு சொல்லியிருக்காங்களா? இங்கே யாரோ அறகுறை சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அவர்கள் சொல்ல மாட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தான் முடிவு செய்யும்னு சொல்லுவாங்க. ஆகவே அதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் பழனிசாமி பிஜேபி முதுகில் குத்தலாமா, பிஜேபி பழனிசாமி முதுகில் குத்தலாமா அப்படின்னு வரும். ஏற்கனவே நம்ம 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 நண்பர்கள்லாம் அட்வைஸ் பண்ணி தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை, அந்நியார கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை தேமுதிக அங்கே போயிடுக்குமா இருந்தால் ராஜ்யசபாலாம் தரமாட்டார், முதுகில் குத்திடுவார்னு சொல்லி அழகாக அனுப்பிச்சி வச்சாங்க. அவர் சொன்ன கமிட்மெண்ட் படி ராஜ்யசபாவும் கொடுத்தாரு. எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறான்னு நீங்கள் நாளைக்கு தெரிஞ்சிடும். திமுகவை ஏமாற்றலை, தேமுதிகவில் ஏமாற்றலை. திமுக இங்கேருந்து தான் ஏமாற்றிருப்பான், 100% ஏமாற்றிருப்பார். இப்போ ஒரு ஆள் தேடுறாரு முதுகில் குத்துறதுக்கு யார் கிடைப்பாங்க, யாரை குத்தலாம். வேலுமணியை கேட்டுட்ருக்கார், தங்கமணியை குத்து ஒரே அரிப்பாக இருக்குது. யாரையாவது முதுகில் குத்தணும், நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இல்லை, என் நண்பர் கேட்குறார், நல்ல இடம் கிடைக்கலையா அதிமுக. என்னை மன்னிக்கணும், இதே இடத்துல உட்காந்து நீங்களும் இருந்தீங்க, எனக்கு நினைவிருக்கு. அதிமுக அவரோடது இல்லை சார். பழனிசாமி என்னை மன்னிச்சிருங்க, பழனிசாமி கெஞ்சி கூத்தாடி என்னை வந்து வீட்டை தேடி கூப்பிட்டா கூட போக மாட்டேன். எனக்கு அந்த அரசியலே வேணாம். பழனிசாமி எங்களுடைய பொது எதிரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் அம்மா பெயரையும் யார் சொல்லுகிறார்களோ, இந்த வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியை யார் ஏந்துகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் அரசியலில் ஒரு எதிரி இருப்பார். ஆனால் பொது எதிரி பழனிசாமி தான். எனக்கு காலையில் ராஜ்யசபா தரேன், எம்எல்ஏ தரேன்னு கூப்பிட்டா தவறி கூட போக மாட்டேன் பிரதர். அந்த அரசியலே வேணாம், வீட்டுக்கு போவேன். பழனிசாமி என்றால் முகத்தை பார்க்கறதுக்கு நான் தயாராக இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு துரோகியை உலக அரசியலில் பார்க்க முடியாது. ஒரு பச்சை துரோகி என்பதிலே மாற்றுக்கிறது. அரசியலிலிருந்து அகற்றி தூக்கி எறியப்பட வேண்டிய நபர் அவர். பாருங்களேன், இப்போ ஒரு காமெடி எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னா, நான் தமிழ் சினிமா, தமிழ் சேனல், அப்புறமா நம்ம டிவி, செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி எல்லாம் நான் இப்போ கம்ப்ளீட்டாக இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும், பல வருஷமாக ஆஃப்டர் டிவைஸ் ஆஃப் அம்மா இறந்த பின்னால் என்னுடைய அரசியல் இங்கே தான். ஒசூரில் ஒரு புது வீடு, இங்கே வந்தால் கோயம்புத்தூரில் என்னுடைய உறவினர் வீடு, சென்னையில் வீடு, இப்படி தான் என்னுடைய அரசியல் போய்கிட்டு இருக்கு. அங்கே இருந்த நேரத்தில் நீங்கள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே எதுவும் வராது. கர்நாடகா எம்ஜிஆர் என்று புகழப்பட்ட ராஜ்குமார் காட்டில் இருந்த நேரம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. எதுவுமே வர்ற, தமிழ் பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது. பெரிய பரபரப்பாக இருந்து உங்களுக்கு தெரியும். 2 ஸ்டேட்டுக்கு எங்கே தகராறு வருமோ. அதில் வீரப்பன் சுட்டு கோபாலசூர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கோயம்புத்தூரில் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி அவர் பெரிய அளவில் இருந்து அம்மா வந்தப்போ நன்றி சொன்னார். அப்போ ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். ஆகவே அந்த வார் நடந்தப்போ, அந்த வீரப்பன் வெர்சஸ் கர்நாடகா போலீஸ், தமிழ்நாடு போலீஸும் நடந்தப்போ, அப்போ இதெல்லாம் தடை செய்யப்பட்டது கேட்ட ஒரே காரணத்திற்காக திரு அப்துல் கலாம் அவர்கள், குடியரசுத் தலைவர், அன்றைய குடியரசுத் தலைவர், மக்களால் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருந்த அந்த தலைவர் பெங்களூர் வர்றார். அப்பொழுது அதிமுகவில் இருந்த பக்தவச்சலம் என்ற சட்டமன்ற உறுப்பினரை அழைச்சிட்டு போய், ஐயா இதையெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, நீ தமிழை கூட பேச முடியாத நிலைமை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஓ, நீங்கள் தான் புகழேந்தியா அப்படின்னு ராஜ்பவனில் அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு மூலையில் அப்படி படுத்துட்டு இருக்கவர் அப்படியே பார்த்து கூப்பிட்டா, இவர் யார் அப்படின்னாரு. எங்கள் எம்எல்ஏ, என்ன உங்கள் கட்சிக்கு எம்எல்ஏலாம் உண்டா அப்படின்னாரு. 3வது எம்எல்ஏ சார், கேஜிஎஃப்பில் பக்தவச்சலன் பேர், தனியாக காந்தி நகரில் நின்று ஜெயிச்சிருக்கோம் அப்படிலாம் இருக்குது, 60 தொகுதி வச்சு இது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, புகழேந்தி எனக்கு தெரியும் நீங்கள் அம்மாட்ட க்ளோஸாக இருக்கீங்க, ஒரு வேலை பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து
பிரதம மந்திரிகிட்ட சொல்லுவோம், நான் ரெடியாக இருக்கேன், நீங்களும் சொல்லுங்கள், அம்மாட்ட சொல்லி உங்கள் அம்மா நினச்சா நடக்கும். கங்கை காவேரி இணைப்பு தான் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானது. இதை சொன்னவர் அப்துல் கலாம்ஜி. நேராக சொன்னார் என்கிட்ட, இதை செய்யுங்க, உங்களை என்றைக்கும் மறக்காது நாடு. ரெண்டையும் இணைத்தோம்னா தண்ணீர் பிரச்சனையே வராது, நதிநீர் பிரச்சனை வராது அப்படி. அப்படிப்பட்ட அப்துல் கலாமை இன்றைக்கி ஒரு குடிகார பையன் உடனே நோட்டீஸ் அனுப்புவான் எனக்கு. அவன் அங்கேருந்து குடிகார பையன் அரசியலில் சின்னம்மான்னு சொல்லாத, சின்னம்மான்னு சொல்ல, அம்மான்னு சொல்கிறா, அம்மான்னு சொல்லாத, அம்மான்னு சொல்லுன்னு நடுராத்தில் கத்தனை குடிகார பையன். இன்றைக்கி என்ன வார்த்தை வருதுன்னா, என்ன நயன்தாராவை எனக்கு ஒரு பெரிய ஆசை. எது? நீ ஆசையாக இருந்தால் நீ எங்கேயாவது போய்க்கோ, பொண்ணை பார்த்து பைத்தியக்காரி கூட உன் பின்னாடி வரமாட்டான், சொறி பிடிச்சவளும் பைத்தியக்காரியும் வரமாட்டான். இவனுக்கு வந்து நயன்தாரா ஆசை வந்துருச்சு. நயன்தாரா ஆசை வந்த பின்னாடி நயன்தாராவை இவருக்கு வேணுமா, அதை என்ன 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தீங்களா, நயன்தாராவை அரேஞ்ச் பண்ணி அனுப்புறீங்களான்றான். எவ்வளோ கேவலமான அரசியல். அதுக்கு யார் பேரை யூஸ் பண்ணுறது? குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பேரை யூஸ் பண்ணுறது. டேய், உனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணி வச்சா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அசிங்கமாக பேசுனேன். பாமக ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ராத்திரியில் சின்னம்மாவை அம்மான்னு சொல்ல சொன்னேன். ஒரு எல்லைக்கு மேலே போய் அப்துல் கலாம் கனவை விட பெரிய கனவுன்றிய. அப்துல் கலாம் கால் செருப்பு தூசுக்கு சம்மாவே நீ யாருன்னு தெரியுமா? அதுக்கு நீ அப்துல் கலாம் தான் உதாரணமாக எடுக்கணுமா? வேறு யாரும் கிடைக்கலையா உனக்கு? இப்படிப்பட்ட நிலைங்க இவனுக்கு எவங்க மக்கள் ஓட்டு போடுவார்கள்? நயன்தாராவை அனுப்புன்னு சொன்னால் அதிமுக யாராவது ஓட்டு போடுவானா? நீங்களே நினச்சி பாருங்கள். கேவலமாக வந்து ஒருத்தங்கள நயன்தாரா கேவலமாக போயிட்டாங்களா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. இட்ஸ் எ ஹீரோயின் ஆஃப் த மூவி. இவ்வளோ கேவலமாக ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ எம்பியாக இருக்கவர் பேசுகிறார். இப்படிப்பட்டவர்களை வச்சு தான் கட்சி நடத்துகிறார் பழனிசாமி. அப்புறம் வேலுமணி யாரை கேட்பாரோ தெரியாது, தங்கமணி யாரை கேட்பாரோ தெரியாது. அப்புறம் அங்கே இருக்க லீடர்கள்லாம் ஒவ்வொரு நடிகையை கேட்பாங்க போட்டிருக்கு. மானங்கட்ட பசங்க இதான். இவெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு நயன்தாரா கூட இவளை கூட்டுவா அவளை கூட்டுவான்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் அரசியல். நினச்சாலே வேதனையாக இருக்குங்க. இந்த கட்சி அவங்க சொந்த கட்சி இல்லைங்க. ஒரு வருஷமாக போராடி தேர்தல் ஆணையத்தில் கட்சின்றது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு காலத்தில் ஈஸியாக இருந்ததுங்க. இப்போ இல்லைங்க, மினிமம் 10 மாதம் 8 மாதம் மினிமம் பெண்டை கழட்டி ஏகப்பட்ட நாம்ஸை போட்டு 100 பேருக்கு மேலே அஃபிடேவிட்டை பண்ண சொல்லி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி துருத கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார்னு இத்தனையும் பண்ண பின்னாடி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அப்புறம் ஓட்டு வாங்கினீங்கன்னா ரெகக்னேஷன் வரும். இதுதான் நிலைமை. அவங்க யார்கிட்டே இருந்து இந்த கட்சியை வாடகைக்கு வாங்கியிருக்காங்களோ இல்லை சொந்தமாக பண்ணிக்கிறாங்களோ தெரியாது. அவருடைய சொந்த கட்சி அல்ல, அது என்னுடைய நண்பரோட கட்சி, எனக்கு தெரியும். அதுக்கு இப்பயே வேகமாக தினகரன் மேலே இருக்க கோபத்தால் அது அவங்க இறங்கி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது இப்போது. இது எது மூவ்மெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் போடுகிறேன் அப்படின்னா எங்கே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆகிடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. இதுக்கு பின்னாடி எங்கே போய் தேடுறது, களம் எங்கே அமைக்கிறது, எங்கே வந்து பூத் கமிட்டியை போடுறது, என்ன பண்ணுறாங்கன்னு இவ்வளோ நாள் தூங்கிட்டு வெளியே வந்து பண்ணுறாங்களே, கஷ்டமாக இருக்குது. அவங்க பண்ண வேண்டிய நேரம் 4 முறை நான் நேரில் சந்தித்து அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், கேட்கல. அப்போலாம் இது கடைசி நேரம் வந்துடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலே முடிஞ்சிருச்சிங்க. நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் யாராவது இவர் ஜால்ரா அடிக்கிறாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்கிறேன். ஒரு தடவை தேமுதிகவுக்கு 44 சீட்டு நினைக்கிறேன். அம்மா கடைசியாக முடிவு பண்ணி 43 44 கொடுத்த நேரம் அதை கொடுத்து அம்மா அவர்கள் வந்து அப்போது ஆட்சிக்கு வந்தாங்க. எதிர்கட்சியாக தேமுதிக வந்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சி வந்துடுச்சு. அதே நிலை ஏற்பட போகிறது. ஸ்வீப் பண்ண போகுது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணி அதனுடைய எதிர்கட்சியாக அதிகமான இடங்களை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருக்க காங்கிரஸோ, அண்ணன் ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்க திருமாவளவன் அவர்களோ எதிர்கட்சிகளாக வருகின்ற நிலை அந்த கூட்டணியிலே அப்படியே ஏற்படுமே தவிர வேறு கட்சிகள் இங்கே ஆதிக்கம் செலுத்த முடியாது, சீட்டு வராது. அப்போ தேமுதிக எதிர்கட்சியாக வந்த மாதிரி ஒரே கட்சி கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்கும். அதை ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறார். ஏன்னா அம்மா 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்த்தினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்ற வரை 10 வருடம் இருந்தார்.
இப்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் 10 வருட காலம் தொடரப் போகிறார் என்பதுதான் தீர்ப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது தான் எலெக்ஷன் ரிசல்ட்டாக வரும். நான் மக்களுடைய என்ன பிரதிபலிப்புகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆகவே நயன்தாராவை அனுப்புன்னு சொல்கிற கட்சிக்கும் ரஜினிகாந்தை போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தர் பேசுகிறார். என்ன இந்த ஆளுக்கு அவசியம் இருந்துச்சு தெரியல. ரஜினி நன்றி சொல்லி போட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி எதிர்பார்க்கல அவர்கிட்ட. நான் திருமாவளவன் தான் முதல்ல ஆரம்பித்தார். திருமாவளவன் அவர்கள் அவரை ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி. ஆகவே இது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதை திமுக கட்ட விடிய அரசுன்னாரு. விடிஞ்ச உடனே 5000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் விடியா மூஞ்சி சொன்னது நடக்கலையே. விடியல் அரசாக தானே போகுது. ஆகவே நல்ல திட்டங்களை இந்த முதல்வர் கொண்டு வரும்பொழுது நாங்கள் பாராட்டுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். சார் விஜய் இன்றைக்கி ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்லணும். அதனால் எந்த பாதிப்பு ஏற்பட்டால் விஜய் ரசிகர்கள் நான் விடாமல் ஒரு நேரத்திலலாம் சொல்லிகிட்டு இருந்தேன், விஜய் நல்லா மேலே வர்றார் அப்படின்னு சொல்லி. என்னுடைய நண்பர்கள்லாம் போய் எங்கே சேர்ந்தாங்க. நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தது. ஒரு 10-15 நாளாக நான் பார்க்குறேன் அவருடைய தாக்கம் குறைகிறது. காரணம் தெரியல. அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள். அவர்களுடைய எண்ணமும் கொள்கையும் என்னவாக இருக்குன்னா, யாரும் உள்ளே வரக்கூடாது, அவங்கள விட்டு யாரும் உள்ளேயும் வரமாட்டேங்கிறாங்க, கூட்டணியும் வரமாட்டேன்ட்டு வேறு தலைவர்களையும் கொண்டு வராமல் அவர்களே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு இயக்கம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் இவங்க சரித்திரம் படித்து தெரிஞ்சுக்கணும். மேடையில் பேசுறதில்லை. அவர் பின்னால் எவ்வளவு பேர் நாவலர் இருந்து கேஏக்கு கூடயே இருந்தார், நாவலர் வந்தார், அப்புறம் எஸ்டிஎஸ் வந்தார். இப்படி எத்தனை தலைவர்கள் புரட்சி தலைவர் திமுகவிலிருந்து மாறி வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது இல்லை, அது காணாமல் போகுது. இப்போ ஏன் எல்லாமே போய் சென்னையை முகாமிடுறாங்கன்னு தெரியல. அவங்கவுங்க ஊருக்கு போக வேண்டியது தானே, சொந்த ஊருக்கு போய் நிற்க வேண்டியது தானே. எல்லோருமே சென்னையை நோக்கி செல்வதற்கு காரணம் புரியல. ஒரு சமயம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கலாம், சென்னை நல்லா இருக்குது, அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு கூட யாராவது சொல்லியிருக்காங்க. சென்னை ரொம்ப காலமாக போராடி ஒரு தடவை தான் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போராடி அதிகமான இடங்களை பெற்றது. திமுகவினுடைய கோட்டை தவறான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் அவங்க பார்த்துக்கிட்டு அதை அவங்கள பார்த்துக்க போகிறாங்க. ஏன்னா நல்ல ஓட்டை பிரிச்சுடுவார் விஜய், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் பிரித்து நீட்டாக கொடுத்துட்டு வெளியில் போயிடுவார். பாலை கொண்டு வந்து நீட்டாக திரு ஸ்டாலின் முதல்வர் கையில் கொடுத்துருவார். அவர் நேராக கோல் அடிச்சுட்டு வெளியிற போக்காத நடக்கும். இதுதான் நிலைமை, இப்போதைய நிலைமை, அரசியல் நிலைமை. கோயம்புத்தூரில் ஒரு சீட் வராது ஏடிங்க. உங்கள் ஊரை பற்றி பேசணும், நம்ம ஊரை பற்றி பேசணும். நான் என்னுடைய மைத்துனர் வீட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு இடம், ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் வேலுமணி. ஐ எம் நாட் டினிங், நான் அதை ஒத்துக்குவேன். அருமையான ஃபீல்டு ஒர்க்கர் அவர். இப்போ உள்ளாட்சியில் என்னாச்சு, உள்ளாட்சி தேர்தலில் நான் போச்சு, எல்லாம் போச்சு, நகராட்சி போச்சு, மாநகராட்சி. அதே நிலைப்பாடு தான் இப்போ ஏற்படும். பிகாஸ் அதுக்கு வேலுமணி காரணம் இல்லை, நான் வேலுமணியை பிளேம் பண்ண. காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணம் செய்கிறதால வேலுமணி காலிடுவேன். சார், அதாவது கேசிபி, நீங்கள், ஓபிஎஸ் இந்த மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் அதிமுக இருந்தவங்க எல்லாமே புறக்கணிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் திமுக, நீங்கள் போய் திமுக. இந்த கேசிபி பழனிசாமி தொடர்ந்து பல வருடமா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல், ஆனால் இன்னமும் போராடிட்டே தான் இருக்கு. அவர் ஒரு இதே இல்லை. நான் அவர் ஒன்றும் குறை சொல்லலை, என்னுடைய நண்பர். நான் என்ன நீங்கள் கவனிக்கவே இல்லையே. நான் புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்து அது மூலியமாக தான் நான் செயல்பட்டுருக்கேன். நான் போய் முதல்வரை பாராட்டியிருக்கேன். எத்தனையோ கட்சிகள் அவரை பாராட்டி ஒரு அலையன்ஸோடு போகிற மாதிரி தான் நான் அவரை பாராட்டி அலையன்ஸாக போயிருக்கேனே தவிர, நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு போகலை, அங்கே போய் சேரவும் இல்லை, வேறு யார்கிட்டையும் போகவும் இல்லை. ஆகவே புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் இன்னொன்னையும் உங்களுக்கு சொல்கிறேன், அம்மாவிற்கு 11 ஆண்டு காலம் வடக்கிற்காக போராடியவன், பிணை கொடுத்தவன். இந்த சின்னம்மாவுக்கு சேர்த்து பிணை கொடுத்தது, புகழேந்தி சரண்டர் பண்ண வச்சு நான் தான். அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. இன்னொருத்தருக்கு வாழ்வு கொடுத்தது பேர் டிடிவி தினகரன். அவர் முகமூடி பழனிசாமி. நோபல் பரிசு கொடுக்கணும்னா துரோகத்துக்கு பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும், வேறு எவனுமே கிடையாது. இப்படி நான் பழனிசாமி அசிங்கமாக அன்புமணி ராமதாஸை விட, டயர் நக்கின்னு சொன்னதை விட கேவலமாக பேசினவர் தினகரன். இப்போ தினகரன் போய் சேர்ந்துட்டார் கூட. இப்போ ரொம்ப நல்லவராக தெரிகிறாரா, அன்பு சகோதரர் அப்படின்னு. அவரோட சேருவீங்களான்னு யாரோ நிருபர்கள் கேட்டப்பா, எங்களை தூக்கு போட்டுக்க சொல்கிறீங்களா? நான் கயிறு அனுப்பிச்சிட்டேன் போட்டுக்கோன்னு சொல்லி. தூக்கும் போட்ட மாதிரி தெரியல. ஆகவே இதுதான் அவர் கூட்டணி, பழனிசாமி கூட்டணி.
ரெண்டாக உடஞ்சி நிற்கிது, ஓட்டு விழாது. அன்புமணி ராமதாஸா அதை நிறுவனர் ஐயா ராமதாஸான்னு அவங்க தான் முடிவு பண்ணி ஓட்டு போட்டோம். அது ஒரு கூட்டணி. இன்னொரு கூட்டணி யாருன்னா இந்த தினகரன், ஓட்டு இல்லாத தினகரன். இப்போ நல்லா கவனிங்க, 23 லாஸ்ட் எலெக்ஷனில் 23 தொகுதியில் நின்று ஓட்டு கீட்டெல்லாம் பிரித்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போது 200 ஓட்டு 300 ஓட்டு கூட வராதுங்க டிடிவி தினகரன். இப்போ யாரும் இல்லை கூட, எல்லாரும் பொய்யாச்சு, கம்ப்ளீட்டாக காலி. என்ன பண்ண போகிறார் அவர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ போய் அவருக்கு ஜால்ரா அடிக்கிறார். தென் தமிழகத்திலும் சரி, முழு தமிழகத்திலும் சரி, பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் மக்கள் பொது எதிரியாகத்தான் பார்க்கிறார். அது தென் தமிழகத்தில் வெளியில் இருக்காங்க பழனிசாமி. இதுதான் ஃபேக்ட். அதான் சார். அதனால் ஒன்றும் எனது நண்பர் பழனிசாமியை தொடரட்டும். ஆனால் எனக்கு இப்போ என்னுடைய கட்டமைப்பு வேணும், என்னோட ஆதரவாளர்கள் இருக்கிறது அவருக்கு தெரியும். த்ரோட்டு தமிழ்நாடு இருக்காங்க. ஆகவே இதோ பாய் மாதிரி இருக்காங்க. நேற்று சேலத்தில் கூட்டத்தை போட்டேன். ஆகவே பிரபு பாய் எல்லாம் இருக்க, இப்படி இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து போயிட்டுருக்கோம். அவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும். தேர்தல் கடமையாற்ற ஒரு எதையும் எதிர்பாராமல் ஒரு பணியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்தேன். திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. உங்க கட்சி சின்னத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காங்க. திமுக சொல்லியிருக்காங்க. கட்சி கொடியில் கொடியில் இல்லை அதை பற்றிலாம் அவர் ஒன்றும் தவறாக பேசவே இல்லை. நான் அம்மா இருக்கும் பொழுது புகழேந்தியை பார்த்த பின்னாடி அம்மா மூவ் பண்ணாது. எனக்கு பெரிய பெருமை. என்னுடைய குடும்பத்தெல்லாம் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. அங்கே இங்கே வாங்க புகழேந்தி, இங்கே வந்தால் மந்திரி பண்ணுறேன், எம்பி பண்ணுறேன், எம்எல்ஏ பண்ணுறேன்னாங்க. அது 11 வருஷம் கேஸ்லேயே போயிடுச்சுங்க. அதை ஜெயிச்சு கொண்டு வரமான்னு குணுகா குற்றவாளின்னார். குமாரசாமின்ற ஒரு நீதிபதி அக்யூட்டல் பண்ணார். இறக்கும்போது நிரபராதியாக இறந்தார்கள். அதெல்லாம் தெரிஞ்சு தானே முதல்வரை போய் பார்க்குறேன். இந்த கொடி கட்சி எல்லாத்தையும் அவர் இன்னும் நான் சொல்கிறேன், ஓப்பனாகவே பிரஸுக்கு சொல்கிறேன். உள்ளே போனேன், ஒரு ரூம் உள்ளே போகும்போது ஒரு முதல்வர் ரூம் அறை அப்படின்னு நாங்கள் அம்மா இருக்கும்போதுலாம் கொஞ்சம் செருப்பை கழட்டிட்டு போவோம், செப்பலை வெளியே விடுவோம் ஒரு மரியாதைக்கு. நான் செப்பலை வெளியே விட்டேன். அவர் ஒத்துக்கலை. இல்லைங்க நீங்கள் செப்பலை போட்டுவாங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம், செப்பல் நீங்கள் காலில் போட்டுவாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அப்புறம் செப்பலை போட்டு தான் உள்ளே போனேன். அப்புறம் நியூஸில் போயிட்டே இருக்கு, பார்த்தீங்கன்னா இணைந்தார் அப்படின்னு வந்துச்சு. அவரே கவனித்து சொல்கிறாரு, எப்படி தப்புன்றீங்க, இணைஞ்சாரில் அவர் ஆதரவு தான் தரன்னு சொல்லியிருக்கார். புகழேந்தி ஆதரவு தராரு, அவருடைய கட்சி சார்பாக புரட்சி அதிமுக சார்பாக உடனே சரி பண்ணுங்கிறார். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கார். ஆகவே சொன்ன நீங்கள் திருப்பியும் 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு சாதனையை படைக்க போகிறீங்க. அது நடக்க தான் போகுது. ஆகவே உங்களுடைய கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிகளில் ஒரு கட்சி தான் எதிர்கட்சியாக வரும். பழனிசாமி ஒரு சீட்டு ஜெயிப்பார் நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் நிலைப்பாடு. என்றைக்கும் நான் அம்மாவையும் தலைவரையும் அண்ணாவையும், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்களே, பெரியார் பேர் வச்சார் சார், மறந்துட முடியாது. ஆகவே நான் எப்பயும் கலைஞர் கூட தவறாக நான் பேசுனதில்லை, திமுக போய் ஆதரிக்கின்றதா இல்லை. ஏன்னா என்னோடய வீடு ரேன்சேக் அடித்து நொறுக்கி என் வீட்டை நாசம் பண்ணி ஒய்ஃபுக்கு ப்ளீடிங் எல்லாம் ஆனப்போ அம்மா கூப்பிட்டு SM கிருஷ்ணா வாங்கன்னு வாங்கினாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. சித்ரா லட்சுமணன் திரையுலகத்திலிருந்து உங்களால் தான் எனக்கு சினிமா ஓடுதுன்னு பாராட்டி லெட்டர் எழுதியிருக்கார். அப்போ கலைஞர் கண்டம் பண்ணி முரசொலியில் தலையங்கம் எழுதினார், தமிழர் என்பதால் அவரது வீடு தாக்கப்படுகிறதான்னு கேட்டு. அதனால் அவர் இறந்த அன்னைக்கு போய் நான் கடைசியாக போய் மலர் வளையம் வைத்து என்னுடைய வார்ம் சல்யூட்டேஷன் செலுத்தினேன். ஆகவே அந்த மரியாதைலாம் இருக்குது நமக்கு. அதனால் இந்த நேரத்தில் நமக்கு மத சார்பற்ற அணிகள் உள்ளே வரக்கூடாது. அது எங்களது கடமை. அந்த கடமையை செய்து முடிப்போம், வெற்றி பெறுவோம், 100% வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு மக்களுக்கு கோயம்புத்தூர் பிரஸ்ஸிலிருந்து சொல்கிறேன், ஒரு சீட்டு கூட வேற கட்சி வரவே வராது அதிமுக. அது காரணம் பழனிசாமி ஒற்றுமை இல்லாமல் போனதான். மிக்க நன்றி.